ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யார் டேவிங் சேனல். இப்போது வந்து நம்ம ஆஃபீஸில் இருந்து ஒரு சும்மா ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் சேர்ந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பீச்சுக்கு சும்மா சுற்றி பார்க்கலான்னு போகலான்னு பிளான் பண்ணோம். பட் நம்ம ஆளுங்களுக்கு யாருக்கும் வழி தெரியாது அப்படின்றதுனால அங்கே நமக்கு ரெகுலராக கார் ஓட்டிகிட்டு நம்மளை கம்பெனியில் ட்ராப் பண்ணக்கூடிய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் மூலமாக ஏற்பாடு பண்ணி நாங்கள் அந்த பீச்சுக்கு போனோம். அங்கே போனதுனால நிறையா சில அனுபவங்கள் கிடச்சிது. சிலர் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்காக சில முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோரே பீச் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன பகுதி மீனவர்கள் அதிகமாக மீன் பிடிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போட் நிறையா இருக்குது. அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான போட் எல்லாமே நிறையா நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த போட்டையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் அப்படியே நாங்கள் பீச்சை சுற்றி பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்ன நடந்தது, நாங்கள் இருந்த பக்கத்துக்கு கொஞ்சம் தள்ளி நிறைய மக்கள் கூடியிருந்தாங்க. அந்த இடம் தான் ஆக்சுவல் பீச். இது வந்து தனியாக அந்த ஊருக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஏரியா. அதை பற்றி பார்ப்போம். இது போக இந்த வீடியோவில் நம்மளை கூட்டிகிட்டு வந்த நண்பரையும் உங்களுக்காக நான் அறிமுகப்படுத்தியிருப்பேன், பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து நம்ம வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்க மோரே பீச்சில் இருக்கோம். இந்த ஏரியாவை நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பீச் இருக்குது. தென் இந்த பக்கம் வந்து நிறையா போட்ஸ் இருக்குது. இந்த பக்கமும் போட்ஸ் இருக்குது. இங்கே நிறையா ஃபிஷிங் பண்ணுறாங்க. ஸோ இது சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம பார்க்குறோம். பீச்சோட தண்ணியில் சூழலர் அடிச்சிருச்சு, அவ்வளோதான் காலின்னு நினைக்கிறேன். ஒரு நண்பர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. பிரணாம். சகியா. அவருடைய பேர் சகியா, நண்பர் தான். இந்த பீச்சை பற்றி மீதியான என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ. ஓகே. அண்டு உங்கள் எல்லாருக்கும் ஒன்று, இவர் தான் நம்ம டிரைவர் சகியா. டிரைவர் நாட் டிரைவர், ஃப்ரெண்ட். Driver Sahia, friend. No driver, friend. Yeah, okay, very good. இது போக நாங்கள் அங்கே பீச்சிலேருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு லேடி கரெக்டாக இப்போ நம்ம மோரே பீச்சில் இருக்கோம். செம்ம கிளைமேட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. போட்டு எல்லாம் ஃபிஷிங் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. வியூ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் சகியா அங்கே வந்து கொஞ்சம் அவருக்கு தேவையான மீனை பர்ச்சேஸ் பண்ணார். கிளம்பும் போது மீனை வாங்கிட்டு தான் கிளம்புனாருன்னு நினைக்கிறேன், சரியாக கவனிக்கல. அப்புறம் அங்கேருந்து வரும்போது 4 சின்ன குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோக்களில் ஆஃப்ரிக்காவை பற்றி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய வரக்கூடிய வீடியோக்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.